நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சியில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. வணக்கங்க. இப்போ இந்த இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் வார், இந்த போர் சூழ்நிலையால் உலகம் முழுக்க இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் இந்தியாவில் பெட்ரோல் கிடைக்குது, பல நாடுகளில் பெட்ரோல் கிடைக்கல, விலையெல்லாம் கண்ணா பின்னாடி ஏற்றி. ஆனால் நம்மளுடைய மோடி சர்க்கார் நடத்துகிற இந்த ஆட்சியில், மோடி சர்க்காரில் விலையேற்றம் என்பது அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவாக இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு பெட்ரோல் எல்லாமே நல்லா கிடைக்குது, ரொம்ப ஒன்றும் தட்டுப்பாடு இல்லை. பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்லாம் மூடல. ஒரு உதாரணத்துக்கு, இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் 3/2 ஆஸ்திரேலியாவிலேயே கிடைக்குது. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 100% மட்டும்தான் நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கும். மீதி 90%, 9 மடங்கு, 10 மடங்குல 9 மடங்கு நாம ரஷ்யாவில இருந்தும் வளைகுடா நாடுகளில் இருந்தும் தான் நம்ம வந்து கச்சா எண்ணெயை வாங்குறோம். ஆனா இப்படி இருந்தும் இந்தியாவில் உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை. விலையும் பாருங்க, 9 மடங்கு நம்ம வெளியில இருந்து வாங்கினாலும் மோடி அவர்களுடைய இந்த திறமையான ஆட்சியில விலைவாசி அவ்வளவா ஏறல. ஆனா இங்க ஆஸ்திரேலியாவில் நான் வந்து போர் சூழலுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர்ல தான் இந்த போர் நடக்க போகுது அப்படின்றதுக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் வந்து $1.50 இல்ல 60 சென்ட், $1 வச்சு அப்ராக்சிமேட்டா $1 போட்டிருந்தோம். ஆனா இப்ப அது அப்படியே $2 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75% வந்து ஃபியூல் காஸ்ட் ஏறி இருக்கு. டீசல் பாத்தீங்கன்னா அதை விட அதிகம். உங்களுக்கு அதை நான் வீடியோல காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த ரிசிப்ட் பாருங்க. நான் வந்து 30 செப்டம்பர் 2025 காலையில 9:11 காலையில 9:15 அப்ராக்சிமேட்டா நான் போட்டிருக்கேன். நான் போட்ட ஃபியூல் பெட்ரோலுடைய லிட்டர் வந்து 37.52 லிட்டர். அது வந்து அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு கீழே இருக்கு பாருங்க. பெர் லிட்டர் வந்து அட்டன் போட்டிருக்கு பாருங்க. பெர் லிட்டர் வந்து $1, கிட்டத்தட்ட $1.60 6 அந்த இடத்துல வரணும். இப்போ $1.60 37.62 லிட்டருக்கு $60.15 நான் பே பண்ணியிருக்கேன் செப்டம்பர் மாதம். ஸோ பாருங்க, இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இது வந்து என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் ஸ்டேஷன். அதோட பேர் வந்து 7-Eleven. அதுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ இது பாருங்க, $2.59 அன்லிமிட்டட் பெட்ரோல் வந்து $2.59. அடுத்தது வந்து 90 வந்து $2.65. டீசல் வந்து $3.23. ஸோ இது வந்து 7-Eleven சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் பாருங்க. ஸோ இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசல் வந்து $3.23. அந்த $3.23 நீங்கள் இன்னைக்கு ரேட் ₹66 கணக்கு பண்ணீங்கன்னா 1 லிட்டர் டீசல் வந்து ஆஸ்திரேலியாவில், அதாவது 3/2 கச்சா எண்ணெய் உள்நாட்டிலேயே பூமிக்குள்ள இருந்து எடுக்கிற நாட்டில் டீசல் 1 லிட்டர் $215. இந்தியாவில் டீசல் எவ்வளோன்றதை நீங்களே பார்த்து. அப்போ இந்தியாவில் 1 லிட்டர் வந்து $105 விற்றதை 70% போட்டால் $175 விற்கணும் 1 லிட்டர் பெட்ரோல். நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சியில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த கம்பேரிசனை சொல்றேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நன்றி.